வணக்கம், நான் பிகே. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே வர்றதுக்கு ஈஸியாக கார்டு இருக்குது, ஜார்ஜியா வந்துடுறோன்னா ஜார்ஜியாவில் வெளில போகும்போது அந்த கார்டை மறக்காமல் வந்து கையில் வச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தேன் இல்லையா, உள்ளே வந்தேன்னு சொல்லலாம். அங்கே பொலிட்டிக்கலாக நிறையா பேச வேண்டியிருக்குது அதை பற்றி. ஆக்சுவலாக அதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு யோசனையெல்லாம் இருந்தேன். பட் இவங்களே ஆரம்பித்து வச்சுட்டாங்க. நல்ல விஷயம் என்னென்னா, இதோ ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அதை பற்றி ஒரு அந்த நோட்டில் வச்சுருக்குறாங்க படத்தில், அம்பு மனத்தில். வணக்கம், நான் பிகே. நம்ம இப்போது வேர்ல்டு பட்ஜெட் ட்ராவல் சீசன் 1 முதல் கண்ட்ரியான ஜார்ஜியாவில் இருக்கவங்க. இங்கேருந்து நம்மளோட 2வது கண்ட்ரியான அசர்பைஜான் கிளம்புறோம். இப்போ நமக்கு வந்து காலைல 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கே வந்தாச்சு. நான் இந்த போல்ட்டுன்னு சொல்லி ஒரு டாக்ஸி உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, இங்கேருந்து நமக்கு பாக்கு ஃப்ளைட்டு ஒரு 1 ஹவர் தான் இமிக்ரேஷன் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிடுறோம். நம்மளோட இது முடிஞ்சதுங்க, போர்டிங் பாஸ் முடிஞ்சுது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸு டிபிலிசிலேருந்து பாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இதில் வந்து ஃப்ரீயாக இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, பேகேஜ்லாம். ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஒரு 10 யூரோ அது பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லா லக்கேஜையும் ஹேண்ட்பேக்கே வந்து லக்கேஜ் மாதிரி போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அதனால் அது முடிஞ்சுது. இதை மட்டும் இந்த லேப்டாப் மட்டும் கையில் எடுத்துக்க சொன்னாங்க. அது கூட இந்த சார்ஜர், இது வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் எடுத்து ஒரு இதில் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கையில் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்படியே போய் இமிக்ரேஷன் முடிச்சிடுவோம். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு சம்பவம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். என்ன ஆகி போச்சுன்னா, நான் என்னோடய ஒமான் ரெசிடென்ஸ் கார்டை வந்து என்ன பண்ணிட்டேன், பர்ஸில் வச்சுருந்தேன். பர்ஸோட பேக்கு உள்ளே போட்டு அப்படியே பேக் அனுப்பிச்சி விட்டேன். ஃபஸ்ட் தான் மறந்துட்டேன். இறங்கினோன்னே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் பர்ஸோட வச்சுருந்தேன். மற்றதெல்லாம் கேஷாக இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கேன் அப்படின்ட்டு. பட்டு கார்டு அதில் மாட்டிக்கிச்சு. இவங்க ஒவ்வொன்றா கேட்கும்போது இதில் வந்து பாஸ்போர்ட்டு கிளியரன்ஸில் எக்ஸிட் அடிக்கும்போது இது எங்கே அப்படி கேட்டாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒமான் அப்படின்னா ஒமானோட ஐடி கொடுங்க அப்படின்ட்டாங்க. டக்குன்னு ஒமான் ஐடி கொடுங்கன்னா அப்போ தான் ஏன் வருது உள்ளே அதில் போட்டுட்டேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமேலே என்ன பண்ணுறதுன்னு தேடுறேன், ஃபோனில் எங்கேயா இருக்கான்னு தேடுறேன், கிடைக்கல. அப்புறம் டக்குன்னு ஏன் வந்துச்சு, இப்ராஸ்னு ஒன்று உண்டு எங்களுக்கு எங்கே ஒமானில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கார்டு வந்து நீங்கள் துபாய் மாதிரியெல்லாம் ஈஸியாக ட்ரிங்க்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பெருசாக இருக்கலாம், நான் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது டக்குன்னு அதில் தான் வந்து அது வந்து நீங்கள் லைசன்ஸ் இது இருந்தால் தான், ரெசிடென்ட் கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது நீங்கள் வந்து நான் முஸ்லீமாக இருக்கணும், அப்போ தான் அந்த கார்டு கொடுப்பாங்க. உடனே அந்த இதை நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். சார் இதுதான் என்னோடய லிக்கர் லைசன்ஸ் அங்கே கொடுக்குறது அப்படின்னு. அவங்க அதை பார்த்துட்டு நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கார்டு இல்லாமலாம் இங்கே போகக்கூடாது, அந்த கார்டு கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறமேலே எக்ஸிட் அடித்து கொடுத்தாங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே வர்றதுக்கு ஈஸியாக கார்டு இருக்குது, ஜார்ஜியா வந்துடுறோன்னா ஜார்ஜியாவில் வெளில போகும்போது அந்த கார்டை மறக்காமல் வந்து கையில் வச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. அதோ அங்கே நிற்கிது புட்டா ஏர்வேஸ். அதுதான் உங்களுக்கு தூரமாக இருக்குது, பக்கத்தில் தெரியாதில்ல. அதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக அசர்பைஜான் ஏர்லைன்ஸோட லோகாஸ்ட் ஏர்வேஸ் இது. அவங்களோட ஓன், அதோட பேரண்ட் கம்பெனி தான் அசர்பைஜான் ஏர்லைன்ஸு, கவர்மெண்ட்டோடது. அதோட லோகாஸ்ட் ஏர்லைன்ஸ் தான் அந்த பூட்டா ஏர்வேஸு. பட் டிக்கெட் போர்டிங் பாஸ்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. பரவாயில்லைங்க, இதோட சேர்த்து டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ஃப்ரீயாக இது பண்ணிட்டாங்க. வாட்டரும் வந்து வெல்கம் டு அசர்பைஜான். பாக்கு வந்து இறங்கியாச்சுங்க. இது வந்து இதுவும் சோவியத்துலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாடு தான். இதோட ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். பொலிட்டிக்கலாகவும் நிறைய இதை பற்றி பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். இப்போ முதல்ல நம்மளோட ஏர்போர்ட் செக்கிங் முடிச்சுட்டு வெளியில் போயிடுவோம். ஓகே, இமிக்ரேஷன் முடிஞ்சது மக்களே பாக்குவில். ஆனால் ஒன்று சாதாரணமாக முடிஞ்சிடல. இங்கே அங்கேவே பரவாயில்லன்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க. என்ன நடந்துருச்சுன்னா, உள்ளே வந்தோன்னே கேட்டாங்க அபுதாபியா அப்படின்னு. நான் சரி அபுதாபி போகிறோம்ல நம்ம ரிட்டன் டிக்கெட்டு, நான் அபுதாபி அப்படின்ட்டேன். அப்போ எடுத்து பார்த்துட்டு நீ ஜார்ஜியாவிலேருந்து வந்திருக்க அப்படின்னாங்க. நான் இல்லை மேடம், நான் இப்போ ஜார்ஜியாவில் இருந்த 10 days இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா. இப்போ நீ அதை முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை மேடம், நீங்கள் அபுதாபி ரிட்டன் போகிறத பற்றி கேட்டிங்கன்னா, சரி ரிட்டன் டிக்கெட் காட்டுன்னு சொன்னோன்னா நான் ரிட்டன் டிக்கெட் எடுத்து காமிச்சேன். அதுவும் ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பேஜாக புரட்டிகிட்டே இருந்தாங்க. என்னோடய பாஸ்போர்ட்டை புரட்டிட்டு, அர்மேனியா போயிருக்கீங்களே ஏன் போனீங்க
அப்படின்னாங்க. நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் போனேன் மேடம். அப்போது எனக்கு ஒரு இது டூரிசம் பேக்கேஜ் நல்ல ஆஃபர் கிடைச்சது போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே அப்படியே பார்த்துட்டு யாரோ இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டு அந்த என்னோடய அர்மேனியா சீல் இருக்கு இல்லையா, லாஸ்ட் இயர் போனது 2022 அதை வாங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட ஃபோட்டோ அட்ரஸ்லாம் இருக்கும்ல, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் கேட்டேன் எதுவும் ப்ராப்ளம் மேடம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தேன் இல்லையா, உள்ளே வந்தோன்னு சொல்லலாம், அங்கே பொலிட்டிக்கலாக நிறையா பேச வேண்டியிருக்கு இதை பற்றி. ஆக்சுவலாக அதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு யோசனையெல்லாம் இருந்தேன். பட் இவங்களே ஆரம்பித்து வச்சுட்டாங்க. நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். நிச்சயம் பேசுவோம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பேங்க்னு இருக்குல்ல, இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம். இன்னொன்று இருக்குது ஏபிபின்னு, அது வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் அசர்பைஜான்னு வச்சுருக்குறாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட்டோடது. பட் வந்து அதுலேயே எனக்கு பணம் வரல. நல்ல வேலை இன்னொருத்தர் கேட்டேன், என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்தார். கேட்டேன், இங்கே லோக்கலில் இருந்த ஒரு அவங்க ஸ்டாஃபு, அவர் சொன்னார் இங்கே போய் எடுங்கன்ட்டு. இதுதான் நாட்டோட கரன்சி. இது பேர் வந்து மன்னத். இது நாட்டோட மேப்பு. ஓகே ஒரு வேலை முடிஞ்சுது. இப்போ இது வந்து சில்லறையாக மாற்றிட்டு நம்ம வந்து இது மாற்றணும். இதுக்கு வந்து மெட்ரோ கார்டு எடுக்கணும். முதல்ல இது சில்லறையாக மாற்ற சொல்லிட்டோம். இவர் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணார். அப்புறமேல அவர் தான் அந்த எனக்குலாம் 100 வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சேஞ்ச் கேட்டேன், சேஞ்ச் தான் கொடுத்தாரு. போகல கரன்சியில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, இதோ ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அதை பற்றி ஒரு அந்த நோட்டில் வச்சுருக்குறாங்க பணத்தில், 50 மணத்தில். இன்னும் வந்து இதில் வந்து 5 மணத்தில் வந்து புக்ஸு, இதில் ஒன் மணத்தில் வந்து நாட்டோட மேப்பு. இதான் நாட்டோட மேப்பு. பரவாயில்ல. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம இதுலேருந்து வெளில வந்தோடனே நிறைய பேர் டாக்ஸி கூப்பிடுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குல்ல, பக்கத்துலேயே இருக்குது. நேராக அங்கே வந்துட்டு ஓகே இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகே புட் யுவர் கார்டு, செலக்ட் கார்டு டு பர்ச்சேஸ். நோ சேஞ்ச் மணி வில் பி கிவன் இஃப் இன்ஸ்டட் அமௌண்ட். ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு பணத்தை உள்ளே கொடுப்போம். எடுத்துக்கிச்சு. கார்டு ப்ரைஸு இன்சென்டட் 5, ரீசார்ஜ் அமௌண்ட்டு 3. ஓகே கொடுத்துருவோம். லோட் ஆகுது. சூப்பர். கார்டு வந்து விழுந்துருச்சுங்க. டேக் ரெசிப்ட். எஸ், வேலை முடிஞ்சுது. இதுதான் அந்த கார்டு. இங்கே ஊரில் சுத்தப்படுறதுக்கான கார்டு. நம்ம டாக்ஸியில் இது பண்ண வேண்டாம். இது ஈஸியான வழி. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஸ்மோக்கிங் ஏரியா பக்கத்துலேயே இது இருக்குது. ஓகே, பஸ் வந்து இதுக்கு மெட்ரோவுக்கு யூஸ் ஆகும். நம்ம எப்படி நம்ம ரூமுக்கு போகிறதும் வந்து இப்படி நம்ம ஹோட்டல் போகிறதும் இப்படி தான் போகிறோம். எப்படி போகிறோம் பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, வெளில வந்தாச்சு, கார்டு எடுத்தாச்சு. வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். அது காருக்கு வாங்க டாக்ஸி வாங்க. இந்த ரெட் கலர் டாக்ஸி இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பயன்படுத்தி போது கொஞ்சம் காசு ஜாஸ்தி தான். இதில் போயிடலாம். 28 மே ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அது அங்கே தான் போய் இறங்க போகிறோம். அது ஸ்டேஷனு. 28 மே அப்படின்றதுக்கும் ஒரு இது இருக்குது. எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி. அது வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே. அதை பற்றி நம்ம அந்த அரசியலை பற்றி பார்ப்போம். ஓகே, எடுத்துட்டாங்க. 1.3 எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அதில் பேர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக தான் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த 28 மே ஸ்டேஷன் அதில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து இதுக்கு போகிறோம், மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ பிடிச்சி அங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு 400 மீட்டரில் இறக்கி விட்றோம். அங்கேருந்து போய்க்கலாம். எல்லாம் செக் பண்ணிட்டேன். அது கையில் ஃபோன் வச்சுருக்குறீங்க, அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணணும். பட்ஜெட்னால் இதுதான் பட்ஜெட்டு. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, என்ன ஃப்ளைட்டில் வர்றீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் வந்து இது போல் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். மே 28 ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஏன்னா அந்த 28 எழுதியிருக்கு பாருங்கள், இல்லாட்டி ஒரு பெரிய பில்டிங்கில். அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இவங்க வாங்கினது. அதை வந்து நேஷ்னல் ஹாலிடேவாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் டேன்னு இருந்துச்சு. இப்போ 2021 தான் வந்து அதை இண்டிபெண்டன்ஸ் டே மாற்றினாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இவங்களோட ஹிஸ்ட்ரி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம ஹோட்டல் போய் சேர்றதுக்குள்ளே 1918 வந்து விடுதலை வாங்குறாங்க. எதில் இருந்துன்னா ரஷ்ய பேரரசுக்கிட்டேருந்து. அப்போ ஜார்மனரோட ஆட்சி நடக்குது. அப்போ போல்ஸ்விக் கட்சி வந்து ரஷ்யாவில் நவம்பர் புரட்சி, லெனின் இருந்தார் இல்லையா, அவர் தலைமையில் நவம்பர் புரட்சி நடந்து அவங்கள வீழ்த்துறாங்க. வீழ்த்தின பிறகு அவங்கவுங்க அங்கங்கே புரட்சி படை உண்டாக்கி தான் வந்து அந்த அரச குடும்பத்தை வீழ்த்துறாங்க. அரச குடும்பம்லாம் உடஞ்சி எல்லோரும் சிதறும்போது
அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிற ரீஜனில் வந்து தங்களுடைய இடமா பிடிச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வரும்போது 1920 அவங்க என்ன பண்ணுறாங்க, போல்ஷிவிக் கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சோவியத் ரஷ்யாவை கட்டுது. அதில் சேர்ந்த நாடுகளில் அசர்பைஜான் ஒரு நாடு, அர்மேனியா, ஜார்ஜியா, இப்போ உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல் அசர்பைஜான் கூட சேர்ந்துருது 1920. திரும்ப ஒரு 70 வருஷம் கண்டினியூஸாக அவங்களோட அண்டரில் தான் இருக்குது, சோவியத் அண்டரில் தான் இருக்குது. 1991 சோவியத் உடையும் போது, சோவியத் எல்லாம் தனித்தனியாக பிரியும் போது இவங்க தனியாக பிரிகிறாங்க. அப்போ வந்து முகமது அலியேவ் அப்படின்றவர் தான் வந்து ஒரு நியூ அசர்பைஜான் பார்ட்டி அப்படின்னு ஒன்று கட்சியை தொடங்குறாரு. ஒரு பேருக்கு தொடங்கிட்டு அதை வந்து தான் தான் பிரசிடென்ட்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. 2023 வரைக்கும் அவர் தான். 1991 அப்படியே போயிட்டே இருக்குது. 93 ஒரு பார்ட்டி ஆரம்பித்து நாங்கள் வந்து குடியரசு ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு எலெக்ஷன்ற பேரில் ஒரு எலெக்ஷன் நடத்திட்டு 10 வருஷத்துக்கு நாங்கள் தான் பிரசிடென்ட்னு சொல்லிடுறோம். 2023 வரைக்கும். அதன் பிறகு அவரோட பையன் வந்துடுறாரு. இப்போ இருக்கிறவர் அவரோட பையன் வந்து 2003 இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக லாங்கஸ்ட் பிரசிடென்ட் அவர். அதாவது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படி சொல்லிட்டு அதில் லாங்கஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் இப்போதைக்கு இவர் தான். இதுதான் இவங்களோட ஹிஸ்ட்ரி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 28ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து அந்த 91 எல்லாம் பிரிஞ்சாங்க இல்லையா, அப்போலேருந்து அந்த மே 28ஆம் தேதியை ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து 1993 2021 வரைக்குமே வந்து இது வந்து ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுதந்திர தினமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த 28ஆம் தேதி 28 மே 28ன்றது முக்கியமான நாள் அவங்களுக்கு. அதான் அவங்களோட ஹிஸ்ட்ரி. இது சிம்பிளாக சொல்லியாச்சு. இந்த அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம இமிக்ரேஷனில் வரும்போது நம்மளை நிப்பாட்டி எப்படி எதனால் நீங்கள் வந்து அர்மேனியா போனீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஏன் கேட்டாங்க, எதனால் கேட்டாங்க, அது அரசியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, அந்த அரசியல் எந்தெந்த நாடுகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, எத்தனை மக்கள் அதனால் செத்தாங்க, அந்த போரை பற்றி நம்ம பேச போகிறோம். அது வந்து ஒரு எபிசோட் விட்டுட்டு பேசலாம். இதுதான் மெட்ரோ. அதான் மெட்ரோவுக்கு பேரே பாருங்கள், பாக்கி மெட்ரோ பொலிட்டியனி அவங்க லாங்குவேஜ் எழுதியிருக்கிறாங்க. 28 மே உள்ள மெட்ரோவில் போயிட்டு அங்கே யாராவது பிடிச்சி யாருக்கா இங்கிலீஷ் தெரியாத கேட்போம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் போய் இறங்குற இடம். ஆக்சுவலாக நான் இறங்குற இடம்ன்ற எதுன்றதை நான் இதில் மேப்பில் ஓரளவுக்கு கணிச்சு பார்த்துட்டேன். அங்கே போய் இறங்கிக்கலாம். இறங்கிட்டு அங்கே எது ஸ்டேஷன் மாறுறதா என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம கார்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோமா. எப்போவுமே ஓகே. சரி, ஹைதர் அலியேவ் அவர் தாங்க அவரோட அப்பா. இந்த ஹோட்டலில் இருக்கார்ல, ரைட் சைடில் இருக்கார் பாருங்க அவர். மெட்ரோலேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கி கூகுள் மேப் போட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக சிம் கார்டு வாங்கலை, ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன் இது மட்டும் காட்டுது, கார் ரூட்டு தான் காட்டுது. ஸோ கார் ரூட்டை கெஸ் பண்ணி நமக்கு மீதி இன்னும் ரூட் இருக்கும்ல, அதை பார்த்து போய்க்க வேண்டியதான். இதுதாங்க நம்ம ஹோட்டல், அல்தூஸ் ஹோட்டல். ஆக்சுவலாக இதெல்லாம் புக் பண்ணால் ஹெவியாக ஆகும். எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. அப்புறம் அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு. எனக்கு எல்லாம் சேர்த்து அங்கே இதில் மெஸ்டியால் ஸ்டே பண்ணோம்ல, 2 டேஸுக்கு வந்து 10 ரியல் ஆச்சு. இதுக்கு 2 டேஸுக்கு வந்து 2 நைட்ஸு. 2 நைட்ஸு எனக்கு நான் எவ்வளோ பே பண்ணதுங்களா, 14.5 ரியல். இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். இதுதான் நம்ம ரூம். ஓகே, இது சொருடணும்னு நினைக்கிறேன். எஸ், சொருனா ஓப்பன் ஆகிட்டு நல்லா தான் இருக்குது ரூமு, நாட் பேட். ஓகே, இதுக்கப்புறம் வியூ இல்லை போட்டிருக்காங்க, கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே பார்த்தா. இதுக்கப்புறம் இந்த வியூவும் இல்லை, அதான் காரணம். ஓகே தான், இந்த எபிசோடை இப்படியே முடிச்சுக்கோ. நம்ம இதோட அடுத்த எபிசோடில் வந்து நம்ம சிம் கார்டு வாங்குறது, அதுக்கடுத்து வந்து இந்த சிட்டியை சுற்றி பார்க்குறது, ரெண்டும் மீட் பண்ணலாம்.